ஹாய் நண்பா. இந்த ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா, உங்க லைஃப் வந்து செட்டில்டு தான். அட ஆமாங்க. செபி அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேசிக் பே, அலவன்சஸ், அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து மாதம் 1,00,000க்கும் அதிகமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஒரு வேற லெவலான கவர்ன்மென்ட் ஜாப். முழு தகவல தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவ முழுவதும் பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நம்ம சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வேலை வாய்ப்பை செபில இருந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. செபி அப்படிங்கிறது செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த செபில இருந்து தற்பொழுது ஆபீசர் கிரேட் ஏ பதவிகளுக்கான நோட்டிபிகேஷன் தான் இப்ப வெளியாயிருக்கு. எல்லாமே உங்களுக்கு அதிகாரி லெவல் பணி. அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில வரும். அதுல ஜெனரல் ஸ்டீம் இருக்கு, லீகல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, R&D டிபார்ட்மெண்ட் இருக்கு, அபிஷியல் லாங்குவேஜஸ்ல கேக்குறாங்க. அண்ட் தென் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு ஆல்சோ தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து ஜூன் மாதம் 30 வரைக்கும் டேட் இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 2 கேட்டகரியா இருக்கும். ஒன்னு வந்து ஃபேஸ் 1, இன்னொன்னு வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் ஜூலை 27, ஃபேஸ் 2 வந்து ஆகஸ்ட் 31 சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து லேட்டரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அபிஷியல் வெப்சைட்ல கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வேகன்சி பத்தின டீடைல்ஸ் அண்ட் தென் அதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே தெளிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்ட்ரீம்ல வேகன்சி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. மொத்தமா ஒரு 62 வேகன்சி இருக்கு. இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல எல்லா கேட்டகரிக்குமே வேலை வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜெனரல் ஸ்ட்ரீம்ல வரக்கூடிய வேலைகளுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, மாஸ்டர் டிகிரில நீங்க எனி டிசிப்ளின் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஜி டிகிரில நீங்க 2 இயர்ஸ் டியூரேஷன்ல எனி டிகிரி முடிச்சிருந்தாலும், அப்படி இல்லைன்னா பிஜி டிகிரில நீங்க மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷன்ல எனி டிசிப்ளின் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரில லா எடுத்து படிச்சவங்க எலிஜிபிள். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரில இன் இன்ஜினியரிங் பிடெக் எனி டிசிப்ளின் ஆல்சோ எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிச்சவங்க, இல்லைன்னா சார்ட்டர்ட்ல பினான்சியல் படிச்சவங்க, இல்லைன்னா அனலிஸ்ட், இல்லைன்னா கம்பெனி செக்ரட்டரி, இல்லைன்னா காஸ்ட் அக்கவுண்ட் படிச்சவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமா இந்த ஜாப் வந்து பிடெக் எனி டிசிப்ளின் லா படிச்சவங்க, இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்ட் லைக் கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அக்கவுண்டன்ட், இல்லைன்னா வந்து மாஸ்டர் டிகிரி ஆர் பிஜி டிகிரில ஓகேங்களா. குறிப்பா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான வேலை வாய்ப்புங்க. பிடெக் எனி டிசிப்ளின் படிச்சிருக்கீங்களா, இல்லைன்னா லா படிச்சிருக்கீங்களா, இல்ல மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்களா, கண்டிப்பா இந்த ஜெனரல் ஸ்ட்ரீம் ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. மீதி இருக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுல லீகல் ஸ்ட்ரீம்ல ஒரு 5 வேகன்சி கொடுத்திருக்காங்க. லீகல் அப்படின்னாலே லா தான். பேச்சுலர் டிகிரில லா எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எசென்சியல் ஓகேங்களா. டிசரபிள் அப்படிங்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டிசரபிள் அப்படிங்கிறது நாட் ஃபார் கம்பல்சரி. உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். இன்டர்வியூல அதற்குமே தனியா ஒரு எக்ஸ்ட்ராவா மார்க் ஆல்சோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. மத்தபடி ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில ஒரு 24 வேகன்சி இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, பிடெக் எனி டிசிப்ளின், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணி போஸ்ட் கிராஜுவேஷன்ல நீங்க மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷன்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ரிசர்ச்ல கேட்கறாங்க 2 வேகன்சி. ரிசர்ச்சை பொறுத்தளவு மாஸ்டர் டிகிரி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோல 2 இயர்ஸ் டியூரேஷன்ல எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி நிறைய போட்டிருக்காங்க. இந்த ரிசர்ச் கேட்டகரி டிசிப்ளின்ல நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அபிஷியல் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாஸ்டர் டிகிரில நீங்க ஹிந்தி எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு. பேச்சுலர் டிகிரில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷரும் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தளவு குறைந்தபட்ச வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயது. அதிகபட்ச வயதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து SC/ST கொடுக்குறாங்க. அண்ட் தென் OBCக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கட்டும், அண்ட் தென் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எல்லாருக்குமே ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்சோ இருக்கு. மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ஃபேஸ் 1 அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான்.
ஃபேஸ் 1 வந்து உங்களுக்கு 2 பேப்பர் எழுதுற மாரி இருக்கும். ஃபேஸ் 2 ஆல்சோ 2 பேப்பர் எழுதுற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா ஃபேஸ் 3 வந்து உங்களுக்கு இன்டர்வியூ. இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர் லைக் 4 ஆன்ஸர் குடுத்திருப்பாங்க. ஒரு ஆன்ஸர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஃபேஸ் 1 பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே காமன் சிலபஸ் தான். அதாவது ஜெனரல் அவேர்னஸா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் செக்டார் பத்தி கேட்கறாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிட்யூட் பத்தி ஒரு 100 மார்க் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதற்கான டைம் டியூரேஷன் 60 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா குடுத்திருக்காங்க. ஜெனரல் ஸ்ட்ரீமுக்கு தனியா சிலபஸ் குடுத்திருக்காங்க. லீகல் அண்ட் தென் ரிசர்ச், அஃபிஷியல் லாங்குவேஜ் இவங்களுக்கு தனியா சிலபஸ் வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷன்ல மார்க் வந்து நெகட்டிவ்ல டிடக்ட் பண்ணுவாங்க. அதனால தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. ஃபேஸ் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா ஃபேஸ் 2 எக்ஸாம்க்கு மூவ் பண்ற மாரி இருக்கும். ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் ஆல்சோ உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, காமனா இங்கிலீஷ்ல டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். பேராகிராஃப் ஸ்டைல்ல எழுதுற மாரி இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ், மேனேஜ்மென்ட்டா இருக்கட்டும், ஃபினான்ஸ், காஸ்டிங் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அண்ட் அதே மாரி ஐடி டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலைகளுக்கும் ரிசர்ச் டீம் எல்லாமே தனித்தனியா வந்து அந்த பேப்பர் 2 எக்ஸாம்க்கான ஸ்கீம் வந்து தெளிவா போட்டிருக்காங்க. அண்ட் இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ல ஷார்ட் லிஸ்ட் ஆறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பதவிகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் ஆல்சோ இன்டர்வியூல உங்களுக்கு புரொவைட் பண்றாங்க. ஜெனரல் ஸ்ட்ரீம பொறுத்தளவு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அதுல மார்க்லாம் ஆட் ஆகாது. ஜெனரல் ஸ்ட்ரீம் முழுக்க முழுக்க ஃப்ரெஷருக்கான வேலைவாய்ப்பு. ஸோ அண்ட் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, உங்க லைஃபே வந்து செட்டில்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஜாபுடைய சேலரி. ஸோ சேலரி வந்து பேசிக் பே ரூ. 44,000. ஸோ பேசிக் பே ஜஸ்ட் ஒரு 44,000 இருந்தாலும், இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நெறைய அலவன்சஸ் வந்து குடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப் சொல்லவே வேணாம். எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்கு. டிஏ அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், லோக்கல் அலவன்ஸ், சில்ட்ரன்ஸ்க்கான எஜுகேஷன் அலவன்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ மும்பை மாதிரியான சிட்டில நீங்க பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா, மாதம் ரூ. 1,55,000 உங்களுக்கு சேலரி கிடைக்குது வித்தவுட் அக்காமடேஷன்ல. உங்களுக்கு வித் அக்காமடேஷன்ல பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 1,16,500 மாதம் உங்களுக்கு சேலரி குடுக்குறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஜர் சிட்டீஸ்ல இருக்கும். நம்ம தமிழகத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில செபி ஆஃபீஸ்ல உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும். ஸோ தமிழகத்த சேர்ந்த எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வேரியஸ் கேட்டகரில இது எல்லாமே ஆஃபீசர் லெவல் பதவி அப்படிங்கிறதுனால, எல்லா ஸ்டேட்டுக்குமே வேகன்சி ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழகத்துல சென்னையில உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. இன்கேஸ் நீங்க மும்பை போய் வொர்க் பண்றதா இருந்தா கூட, உங்க ஃபேமிலியோட நீங்க மும்பை போய் வொர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சேலரி புரொவைட் ஆகுது. அதனால தான் சொல்றேன் ஒரு வேற லெவலான கவர்ன்மென்ட் ஜாப். அண்ட் இந்த ஜாப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, புரொபேஷன் பீரியட் இருக்கு. எல்லா சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப்க்குமே புரொபேஷன் பீரியட் இருக்கு. இந்த ஜாப்க்கு 2 இயர்ஸ் வந்து புரொபேஷன் இருக்கு. இந்த 2 இயர்ஸ்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கணும். அத பொறுத்து தான் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. ஸோ போஸ்டிங் நான் சொன்ன மாரி இந்தியால இருக்கக்கூடிய எல்லா செபி ஆஃபீசர்ஸ் அண்ட் தென் பிரான்ச் ஆஃபீசஸ்ல உங்களுக்கான வேலைவாய்ப்பு நம்ம தமிழகத்திலும் இருக்கு. அண்ட் இந்த ஜாப்க்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழகத்த பொறுத்தளவு நெறைய இடங்கள் வந்து குடுத்திருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர், திருநெல்வேலி, நாகர்கோவில் அதாவது கன்னியாகுமரி, ஈரோடு இந்த மாரி நெறைய இடங்கள் குடுத்திருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் தென் மதுரை இந்த மாரி ஒரு சில இடங்கள்ல வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் தென் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு ரூ. 100 ஃபீஸு. மீதி இருக்கக்கூடிய எல்லா வகுப்புகளையும் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் ரூ. 1000 அப்ளிகேஷன் ஃபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டியோட நீங்க பே பண்ற மாரி இருக்கும். எப்பவுமே இந்த டிபார்ட்மெண்ட்ல அப்ளிகேஷன் ஃபீஸ் ஹெவியா தான் போடுவாங்க. அண்ட் இத ஃபாலோ பண்ணி நெறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வழக்கமா நீங்க ஆன்லைன்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து வைக்கிற மாரி இருக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஜூன் 30 வரைக்கும் டைம் இருக்கு. நல்ல வேலைவாய்ப்பு தான். நீங்க ஒரு மத்திய அரசாங்க வேலைவாய்ப்புக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும். இந்த மாரி எக்ஸாம்லாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பை சைட்ல இந்த ஜாப்க்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஜாப்ப நீங்க கிராக் பண்ணிறலாம். உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ. பாய்.